என்ட்ரன்ஸ் ஆஃப் தான் காட்டுப்பாதை. முன்னாடி போங்கடா. நான் தான் ரஜினி, நீதான் அவன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபன்னாக இருக்கும். இந்த புதரெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. நைட்லாம் வந்தீங்கன்னா அந்த புதரெல்லாம் ஆடும். இப்போ பார்த்தீங்கன்னா லதா மாதவன் அண்ட் சாக்ஸ் காலேஜ் 2 குரங்கு மனிதர்களும் இங்கே தான் வாழ்வார்கள். குரங்கு இல்லை, தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி புதரை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. எங்க யாரோ இப்பதான் கேக் சாப்பிட்டு குப்பையை வந்து குப்பைத்தொட்டியில் போட குப்பையை வந்து குப்பைத்தொட்டியில் போட மாட்டேங்கிறாங்க, அப்படியே சாப்பிட்டு போயிடறாங்க. இது வந்து மண்ணுக்கும் கேடு, இங்கே இருக்க குரங்குகளுக்கும் கேடு. அதனால ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு உங்கள் பைக்குள்ளேயே தூக்கி போட்டு போங்க. வந்து சும்மா சும்மா இலைக்குது. ஆளாளுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு எடுக்க நல்லா இருக்கும் இந்த ஸ்பாட்டு. இது ஒரு கோயில் தான், எப்படி இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இந்த பக்கம் வந்தால் கொஞ்சம் கிளைமேட்டை ரசிக்கலாம், கொஞ்சம் இயற்கையாக இருக்கும். நல்லா இருக்கும். தண்ணி எப்படி போகும் அருவி மாதிரி. குளிக்கலாம் இங்கனக்குள்ள. குளிக்கிறவங்க கேர்ஃபுல்லாக குளிக்கணும். பாம்பும் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியுமே இந்த தூரத்துக்கு இடுப்பளவாக இருக்கும். பட்டாம்பூச்சியே வேணாம், ஏன்னா வந்து அனுபவப்பட்டிருக்காப்புல பட்டாம்பூச்சியை. இது ஒரு சாமி. இங்கே ஒரு அழகர் சாமின்னா அது சிவன் கோயில். இது சிவன் கோயிலுக்கு வைத்தாப்புல ஒரு குளம். இந்த குளத்தில் வந்து மீன்லாம் இருக்கும் பாருங்க. அன்னைக்கு ஃபஸ்ட்டு வரும்போது தண்ணி கீழே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த காலத்தில் போட்ட செருப்பு இதெல்லாம் அங்கே பாருங்க. அந்த காலத்தில் முன்னோர்கள் போட்ட செருப்பு மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கு. இந்த கால் தடத்தை யாருக்கு மேட்ச் ஆகுதோ அவங்களுக்கு வந்து பரிசு ஆராய்ச்சி பண்ணுவோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு தனியாக ஒரு ஓடமான நின்று போய்கிட்டு இருக்கு. முன்னாடி வந்து 2 ஐயா பயங்கரமாக போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் போல். வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்காங்க, தெரியுதா? இந்த மாதிரி கல்லில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓடை இது மாதிரி போகுது, ஓடை மாதிரி அப்படியே தண்ணி போயிட்டே இருக்குது. தண்ணி சவுண்டு வந்து நல்லாயிருக்கும், கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே தண்ணி போய்கிட்டே இருக்கு. நம்ம வந்து நல்லா ஏறி இறங்கியாச்சு. நான் பார்க்கும்போது ஏறுற மாதிரி தான் தெரியும், இறங்குறது தான் ஏத்தமாக இருக்கு. சரி, ஸ்டாப் பண்ணிப்போம்.